ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி. நான் ஒரு பழைய ஃபோனை வச்சுட்டு தான் இவ்வளோ நாளாக என்னோட சேனல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ நான் அதை பழி வாங்கிட்டே இருக்கேன். பதிலுக்கு அதுவும் என்ன அப்பப்போ பழி வாங்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த சீரிஸ் ஆரம்பிச்ச நாள்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே என்ன பழி வாங்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒழுங்கா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அதுவும் இது சம்மர் ஹாலிடே வேறையா, வீட்டில் இந்த வாண்டுகளோட சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ரெக்கார்டும் பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. சரி, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மறுபிறவி சீரிஸோட லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, இந்த மாதிரி லீ வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான், அவன் பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தை சேகன் கண்டுபிடிச்சு அவனோட வீட்டில் சர்ச் பண்ணலான்னு போகும்போது அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பணத்தோட சேர்த்து வீட்டையே கொளுத்தி விட்டுடுறாங்க. ஆனாலும் இவனுக்கு எதிராக விட்னஸ் இருக்கிறதுனால டிசிப்ளினரி கமிட்டில இவனுக்கு எதிராக என்கொயரி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இவன் மேல டிசிப்ளினரி கமிட்டி என்கொயரி வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவன் நேரா ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங்க தான் போய் பார்க்கறான். ஒழுங்கா இந்த என்கொயரியை ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா என் கூட சேர்ந்து பணத்தை ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லாரும் என் கூட சேர்ந்து தண்டனையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு வரான். ஏன்னா ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் மட்டும் இல்ல, அவருக்கும் மேல நிறைய பேர் இவங்க கூட சேர்ந்து தான் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அந்த மாதிரி மிரட்டி விட்டுட்டு வந்துடுறான். அடுத்த நாள் இவனுக்கு எதிராக கமிட்டியில என்கொயரி வச்சிருக்காங்க. இவனும் ஆபீஸ்க்கு கிளம்பி வரான். வழக்கம் போல இவன் அந்த டப்பா கார்ல வராம கெத்தா அவன் மறைச்சு வச்சிருப்பானே ஒரு லக்ஸரி காரு, அதுலதான் வந்து இறங்குறான். சேகங் பார்த்துட்டு வந்து கேக்குறான், நான் உனக்கு ஒரு டிப்பு கொடுக்கட்டுமா? இன்னைக்கு என்கொயரியில 3 வார்த்தையை மட்டும் சொல்லு. ஆமா, நீங்க சொன்னது சரிதான், நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, இதை மட்டும் சொல்லு, குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி உனக்கு தண்டனையாவது கம்மியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா லீ எதையும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். என்கொயரியும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய டீமே இருக்காங்க. அந்த டீம்ல இந்த சேகங்குமே இருக்கான். எல்லாரும் மாத்துக்கிட்டு மேல கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லா கேள்விக்கும் இவன் மறுத்துதான் பதில் சொல்றான். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எந்த லஞ்சமும் வாங்கல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் லீ சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இவன் அந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங்க மிரட்டி விட்டுட்டு வந்தா இல்லையா என்கொயரியை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி, அவர் இப்ப இங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜேவுமே வராரு. அவர் வந்து வேற யாரோ ஒரு உயர் அதிகாரியை பாக்குறாரு. இந்த ஜோசங் பார்த்து விட்ட வேலைதான் போல இருக்கு. அந்த அங்க மறைஞ்சு உட்கார்ந்து அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஜெனரலும் அந்த உயர் அதிகாரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த உயர் அதிகாரி ஜெனரல் கிட்ட சொல்றாரு, அடுத்து ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட் வரப்போகுது, அதுல நான் உன்னோட பேரை சேர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கூடவே நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கட் பண்ணா இங்க என்கொயரி கமிட்டியில கமிட்டியோட ஹெட்டுக்கு ஒரு போன் வருது. போன்ல யார் பேசினாங்க என்னன்றதெல்லாம் காமிக்கலாம். ஆனா போன் பேசி முடிச்சவரு கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு. லீ தனியா நின்னுட்டு இருக்கானா. அப்ப சேகங் வந்து சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, 3 வார்த்தையை மட்டும் பேசி குற்றத்தை ஒத்துக்கோன்னு சொல்லி, தேவையில்லாம மறுத்து பேசி உன் தலையில நீயே மண்ண மாதிரி கூட்டிக்கிட்ட, உனக்கு இப்ப பெரிய தண்டனையா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா லீ கண்டுக்கவே இல்ல. அந்த சமயத்துல இந்த ஜெனரல் கிட்ட இருந்து சேகனுக்கு கால் வருது, இந்த லீ மேல போட்டிருக்க கேஸ உடனே க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் சொல்றாரு. இதை கேட்டதும் சேகன் கோவப்படுறான். எதுக்காக க்ளோஸ் பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இந்த லீக்கு அரசியல்வாதிங்க சப்போர்ட் எல்லாம் இருக்கு, அரசியல்வாதிங்க நமக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, தேவையில்லாம நம்ம பிரச்சனையில மாட்டிக்கும், அதனால இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அந்த ஜெனரல் சொல்றாரு. ஆனாலும் இவன் மறுத்து பேசிட்டு தான் இருக்கான். ஆனா அவர் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா மிரட்டியே சொல்லிடுறாரு, ஒழுங்கா இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேகன் வந்து லீ கிட்ட சொல்றான், நீ ஏதோ பெட்டி திருடுன்னு நினைச்சேன், ஆனா பெரிய திருடனா இருப்ப போல இருக்கே அப்படின்ற மாதிரி சேகன் சொல்றானா. அதுக்கு உடனே லீ இருந்துட்டு, எல்லா பெரிய திருடனும் பெட்டி திருடனுக்கு பின்னாடிதான் சார் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். திரும்பவும் கமிட்டி கூடுது. என்கொயரியில லீயும் வந்து உட்கார்றான். எல்லார்கிட்டயும் அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேகங் இப்பவும் லீ தான் குற்றவாளி, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். ஜெனரல் சொன்னதுக்காக இவனை காப்பாத்துற வேலையெல்லாம் பார்க்கவே இல்ல. ஆனா மத்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறாங்க. லீ ஒருவேளை லஞ்சம் வாங்கி இருக்கலாம், அவன் லஞ்சம் வாங்கினான்றதுக்கான விட்னஸ் உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா அவன் லஞ்சம் வாங்கி இருந்தா எவிடன்ஸ் எங்க போச்சு, அவன் லஞ்சம் வாங்கின பணம் எங்க, அதை நீங்க கணக்கு காமிக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவன் மேல நம்மளால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது, வேணும்னா அவனே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல அந்த சேகங் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். இருந்தாலும் இப்ப லீ வந்து ப்ராசிக்யூட்டரா கண்டினியூ பண்ண முடியாது, அவனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு வேற சொல்லிட்டாங்க இல்லையா. அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் அவனுக்கு. லீ இப்ப ப்ராசிக்யூட்டர் வேலையை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். ஆனா அவன் ப்ராசிக்யூட்டர் வேலையை ராஜினாமா பண்ணினாலும் லாயரா அவனால கண்டினியூ பண்ண முடியும். அதனால இப்போ இவன் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி ஜெனியையும் அவளோட அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. ஜெனி அவளோட இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்காக பேங்க்ல நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தான்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த கடனை எல்லாம் இவங்களே அடைச்சிட்டாங்க போல இருக்கு. ஜெனி வந்து கேட்டுட்டு இருக்கா, எதுக்காக நீங்க ஏன் கடனை கட்டினீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, உன்னோட கடனை நான் கட்டிட்டேன், இனிமே நீ பேங்க்குக்கு கடன்காரி கிடையாது, எனக்கு கடன்காரி, நீ எனக்கு கடன் கட்டணும், எனக்கு நீ கடன் கட்டணும்னா காசா கொடுக்க வேண்டாம், எனக்கு கீழே நீ வேலை பார்த்தா போதும், அதனால ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, மார்க்கெட்டுக்கு போற, என்கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க
கிட்ட இந்த மாசத்துக்கான வட்டியை நீ வசூல் பண்ணிட்டு வர, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த மாசத்துக்கான வட்டி ஒருத்த பைசா குறையாம வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஜெனிக்கும் வேற வழி இல்ல, அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போறா. மார்க்கெட் ஏரியா கொஞ்சம் அப்படி இப்படி கலீஜா தானே இருக்கும், அது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே தான் போறா. ஒரு கடைக்கார அம்மா கிட்ட போய் அந்த மாசத்துக்கான வட்டியையும் கேக்குறா. அவங்க கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணிட்டு, நீங்க அசலை விடவே வட்டி அதிகமா கட்டி இருப்பீங்க போல இருக்கே, எதுக்காக நீங்க இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த மாசத்துக்கான வட்டியை கொடுங்க, உங்களுடைய கடனையே நான் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட்ல கடன் வாங்கியிருக்க எல்லாருக்குமே இந்த மாசத்துக்கான வட்டி கொடுங்க, நான் கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. எல்லாரும் இந்த மாசத்து வட்டியோட சேர்த்து அவங்க கடையில வியாபாரம் பண்ற பொருளையும் கிஃப்டா கொண்டு வந்து இவகிட்ட கொடுக்குறாங்க. எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இவ அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துடுறா. ஆனா இவ பண்ண உள்குத்து இவங்களுக்கு இன்னும் தெரியாது. இன்னொரு பக்கம் லீ ப்ராசிக்யூட்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அதனால இப்ப அவன் லாயரா கண்டினியூ பண்றதுக்காக ஒரு லா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஆபீஸையும் வந்து பாக்குறாங்க. சின்னதா ஒரு ரூம் தான் பாத்துருக்காங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. என்னப்பா இப்படி பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சீஃப் யாங் கிட்ட அவன் கேக்குறான். நம்ம கிட்ட காசு இல்ல ராஜா, எல்லா படமும் தான் நெருப்புல எரிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி சீஃப் யாங் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்க தான் ஆல்ரெடி உங்க மச்சான் பேர்ல சொத்து வாங்கி போட்டிருக்கீங்களா, அதை வித்துட்டு காசை கொடுங்க அப்படின்னு கேக்குறானா. நான் ஏற்கனவே என் வேலையை விட்டுட்டேன், அதுவே என் பொண்டாட்டிக்கு தெரியாது, இப்ப நான் என் மச்சான் பேர்ல இருக்க சொத்தையும் வித்துன்னு தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவா அப்படின்ற மாதிரி சீஃப் யாங்கும் சொல்லிட்டு இருக்காரு. பணம் இல்லாம இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்குமே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கா. போய் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். ஃபுல்லா தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் ஜெனிக்கு கால் பண்ணி கூப்பிடுறானா. ஜெனி என்ன நினைச்சுக்கிறான், இவ ஏதோ டேட்டுக்கு கூப்பிடுறான்னு நினைச்சிட்டு ஃபுல் மேக்கப்ல நேரா கிளம்பி லீ இருக்கிற பார்க்கு வரா. அவன் இவளை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்டா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டேட் பண்ற மாதிரி நடிக்க வேணாம்ல, அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒன்னும் புரியல. உங்க அம்மாவுக்கு தேவை ப்ராசிக்யூட்டர் மருமகன், நான் தான் இப்ப ப்ராசிக்யூட்டர் இல்லையே, என் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. இதை கேட்டதும் ஜெனி ரொம்ப வருத்தப்படுறா. என்னதான் வெளியில பிடிக்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஜெனிக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதோட நிறுத்தாம இவன் இன்னமும் வேற ஏத்தி விடுறான். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏன்னா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஒரு தங்கச்சி எனக்கு இருந்திருந்தானா ஒன்னு மாதிரிதான் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பா இல்லையா, அதை நான் இனிமே மிஸ் பண்ணுவேன். ஆனாலும் நம்ம இனிமே நடிக்க வேண்டாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லாவே ஜெனியை காயப்படுத்தி விட்டுடுறான். நல்லா ஃபுல்லா குடிச்சு மட்டையாகிடுறானா. அதுக்கப்புறம் ஜெனி தான் அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போடுறான். நல்லா மயக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் ஜெனி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உன்னை விட்டு கொடுக்கலாம் மாட்டேன், ஆனா இப்போதைக்கு நான் உன்னை விட்டு தூரமா போறேன், நீ கூப்பிட்டாலும் நான் திரும்ப வர மாட்டேன், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம சீஃப் யாங் தான் வந்து அவனை எழுப்பி விடுறாரு. இப்போதைக்கு இவங்கிட்ட வேலையும் இல்ல, லா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது கேஸ் வேணும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஏன் பார்க்கோட கேஸ் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா இவங்க தான் அந்த நிலச்சரிவுல 10 மில்லியன் பணத்தை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அந்த பணம் கங்சுக்கோடதுன்னு இவங்களுக்கு தெரியும். கங்சுக்கோட அம்மா தான் பார்க்குன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா, நாம ஏன் பார்க்குக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அந்த பணத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது, அப்படி வாங்கி கொடுத்தா நமக்கு 20% கமிஷன் கிடைக்கும், அதாவது 2 மில்லியன் கிடைக்கும், நாம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சீஃப் யாங் கேக்குறாரு. ஆமா இல்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கு, 2 மில்லியன் பணம் கிடைக்கும், கண்டிப்பா நம்ம பார்க் எங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி லீயும் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த நடிகை என்பியும் ரிப்போர்ட்டரும் கூட இந்த பணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சேகன் கிட்ட சொல்லி நம்ம கங்சுக்கோட இந்த பணத்தையும் ஆட்டையை போடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ராசிக்யூட்டர் ஜீவா போய் சேகன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா லீ இவளோட டீம்ல தானே இருந்தான், லீ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, அதனால லீக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ எதுக்காக லீக்காக மன்னிப்பு கேட்கணும், அவன் இப்ப ப்ராசிக்யூட்டர் எல்லாம் கிடையாது, லாயர் ஆகிட்டான், கோர்ட்ல நாளைக்கு அவன் உனக்கு எதிராக வந்து நிப்பான், அப்படி நிக்கும் போது நீ கருணையே காட்டாம அவனை நசுக்கிறது எப்படின்னு தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஜீவாவை லீக்கு எதிராக திருப்பி விடுறது ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு டிடெக்டிவ் வந்து இவதான் லாயர் ஹவாங்கோட கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கால, லாயர் ஹவாங்கோட போன கிரைம் ஸ்பாட்ல இருந்து இவ கண்டுபிடிச்சு எடுத்திருந்திருப்பால, அதுல கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுக்க சொல்லி போல இருக்கு. அததான் அந்த டிடெக்டிவ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த லாயர் ஹவாங் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்னர் போனுக்கு தான் பேசியிருக்கான், அந்த பர்னர் போன் யாரோடதுன்னு தெரியல, அந்த போனோட கால் ஹிஸ்டரி எடுக்க ட்ரை பண்ணோம், அதையும் எங்களால எடுக்க முடியல, ஏன்னா ஹிஸ்டரி கிளியரா இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த டிடெக்டிவ் சொல்றாரு. உடனே சேகன் சொல்றான், கண்டிப்பா அந்த பர்னர் போனுக்கு சொந்தக்காரன் தான் கொலகாரனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்பதான் ஜீவா நோட் பண்றா, அந்த கால் ஹிஸ்டரியில லாயர் ஹவாங் லீக்கு கால் பண்ணிருக்காரு அப்படிங்கறது அதுல இருக்கா. அதை பார்த்ததும் வெளியே சொல்லவே இல்ல, டக்குனு பேப்பர் மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறான். இந்த பர்னர் போனை பத்தி தெரிஞ்சதும் சேகன் போய் அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றான். அதாவது அந்த ஜெனரல் ஜே, இந்த நடிகை என்பி, அந்த ரிப்போர்ட்டர் 3 பேர் இருப்பாங்களே, அவங்க கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்றான். 4 பேருமே யாரு இந்த லாயர் ஹவாங்க கொலை பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஆனா 4 பேருக்குமே ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகம் இருக்கு, ஒருவேளை இவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நடிகை என்பி என்ன பண்றா, இவ தான் அந்த பினான்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. அதுல 25% ஷேர் வந்து ஜெனியோட அம்மா ஜெனி பேர்ல வாங்கி வச்சிருக்காங்க. அது இவளுக்கு இன்னும் தெரியாது, யாரோ 25% ஷேரை வாங்கியிருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருந்தா இல்லையா. இவ
உடனே ஜெனியோட அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ ஆபீஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே டீம் டின்னருக்கு அங்க அனுப்பி வைக்கிறா. அவளுக்கு ஐஸ் வைக்கணும்ன்றதுக்காக ஜெனியுமே கால் பண்ணி இவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜெனிக்கு இவளோட இந்த உள்குத்து வேலை எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அந்த என்விக்கும் ஜெனிய நம்ம முன்னாடியே பாத்துருக்கோம், அந்த மசாஜ் பார்லர்ல சண்டை போட்ட பொண்ணு தான் ஜெனிங்கிற விஷயமும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, இவகிட்ட தான் அந்த 25% ஷேர் இருக்குங்கிறது இவளுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி 25% ஷேர் இருக்குன்றது ஜெனிக்கே தெரியாது. அவங்க அம்மா தான் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு இந்த ஜெனி மார்க்கெட்ல பண்ணி வச்சுட்டு இருந்த வேலையும் தெரிய வருது. யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி நீங்க என் கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது, இவ இந்த மாதிரி வேலையை பாத்திருக்கான்னு சொல்லி. ஆனா அவங்க கோவப்படல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் அவகிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்தேன், நீ என்ன வேணா பண்ணு, ஆனா எனக்கு ஒத்த பைசா குறையாம இந்த மாசத்துக்கான வட்டி வரணும்னு சொன்னேன். ஆனா அவ எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டா. கண்டிப்பா அவ பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பணத்தை டீல் பண்றதுக்கும் அவளுக்கு தேவையான அளவு மெச்சூரிட்டி இருக்கு. இப்போ நான் அவகிட்ட அந்த 25% ஷேர் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா பார்க்க தான் காமிக்கிறாங்க. பார்க் ஒரு பிரைவேட் ஜெயில் மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்துருந்தோம் இல்லையா, அது பிரைவேட் ஜெயில் கிடையாது, மென்டல் ஹாஸ்பிட்டல் போல இருக்கு. ஆனா அது மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்ல, பிரைவேட் ஜெயில் மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்க பேஷண்ட் எல்லாமே கைதிகள் மாதிரி தான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன் அந்த டாக்டருமே கூட ஏதோ ஜெயில் வார்டன் மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் பார்க்குமே இருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்கு. அவங்களால ரொம்ப முடியாம தான் நின்னுட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க சீஃப் யாங் லீ கிட்ட ஓடி வந்து சொல்றாரு, நான் பார்க் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்தப்ப ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்கான். அந்த டிரைவர் கண்டுபிடிச்சு நான் விசாரிச்சப்போ யாரோ பார்க்க கூட்டிட்டு போய் ஒரு சானிட்டோரியம்ல டிராப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அது யாரு என்னன்றது அவனுக்கே தெரியல. அவனும் கூட்டிட்டு போய் சானிட்டோரியம்ல தான் டிராப் பண்ணிருக்கான். ஆனா அந்த சானிட்டோரியம்ல இருக்கிற பேஷண்டோட லிஸ்ட செக் பண்ண அதுல பார்க்கோட பேரே இல்ல அப்படின்ற விஷயத்த சீஃப் யாங் சொல்றாரு. அந்த சானிட்டோரியமோட டாக்டரை பத்தி லீ விசாரிக்கிறானா, அந்த டாக்டருக்கு நிறைய நல்ல பேர் இருக்குப்பா, அவர்கிட்ட வர பேஷண்ட் எல்லாத்தையுமே அவர் குணப்படுத்தி அனுப்பி வைக்கிறாராம். ஏன் அவரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் கூட மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் அவர் வேலைக்கு வச்சிருக்காரு. அதனாலேயே அவருக்கு நிறைய நல்ல பேர் இருக்கு. பிரசிடென்ட் கிட்ட கூட அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா அவர் ஏதோ சீக்ரெட் வார்டு வச்சிருக்கிறதா ஒரு ரூமர் கூட இருக்கு. ஆனா அது உண்மையா என்னன்றதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி, அந்த டாக்டர் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, கொரியாவிலேயே டார்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜெயில இந்த ஆள் டாக்டரா வேலை பார்த்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருதா. உடனே லீ என்ன பண்றானா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் பேஷண்டா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க கிட்ட ஒரு பொண்ணு அசிஸ்டண்டா இருந்தாலே, அந்த பொண்ணோட பேர் ஹாங், அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கானாமா, அந்த அண்ணனோட பேரு ஜாக். இனிமே நான் தான் உன் அண்ணன் ஜாக், நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உன் அண்ணன் ஜாக்கா பேஷண்டா போக போறேன். அப்புறம் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலைக்கு சேர்றீங்க அப்படின்ற மாதிரி சீஃப் யாங்கையும் பார்த்து சொல்றான். இவன் ஏதோ மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரியும் தன்னைத்தானே மகாராணின்னு நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காலத்து மகாராணி மாதிரி தான் இவன் ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா அதே சமயம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் சேகங்க மீட் பண்ணி இந்த மாதிரி பார்க் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆனா அதுக்கு சேகங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேணாம், அப்படியே விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க இவ்வளவு பெரிய சீஃப் ப்ராசிக்யூட்டரா இருக்கீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கொஞ்சம் சந்தேகமா கேக்குறானா. இதை கேட்டதும் சேகங் ரொம்ப கோவப்பட்டுறான். அங்க இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு தேவையில்லாத வேலையை பார்க்கலாம் நினைச்சுன்னு வச்சுக்கோ, உடம்புல உயிர் இருக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வெளியில வரானா. அப்பதான் லீய கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் லேடி கெட்டப்ல இருக்கிறதுனால சேகங்கால கண்டுபிடிக்க முடியல. ஆனா லீ கண்டுபிடிச்சிடுறான். இந்த ஆள் எதுக்காக இங்க வந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான். லீய கூட்டிட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா நார்மலா பேஷண்ட் இருக்கிற மாதிரி ரூம் தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. பார்க் இருக்கிற மாதிரி ஜெயில் டைப்பான ரூம்லாம் அவனுக்கு கொடுக்கவே இல்ல. அதே சமயம் இங்க ஜீவா அந்த லாயர் ஹவாங்கோட கால் ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்தா இல்லையா, இவளுக்கு லீ மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவ லாயர் ஹவாங்கோட கேஸ பத்தி லீ கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்திருப்பா. லீயுமே லாயர் ஹவாங்கோட கேஸ சால்வ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவனாவே வாண்டடா வந்து ஜீவா கிட்ட கேட்டு இருந்திருப்பான். இவன் லாயர் ஹவாங் கிட்ட போன்ல பேசியிருக்கான் அப்படின்னா அது ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி இவ சந்தேகப்படுறா. ஆனா உண்மையிலேயே லீக்கு அவங்க கிட்ட பேசினது லாயர் ஹவாங்னு தெரியவே தெரியாது. யாரோ பிராங்க் கால் பண்றாங்கன்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இவளுக்கு அது தெரியாது இல்லையா, அதனால இவ லீ மேல சந்தேகப்படுறா. உடனே லீக்கு கால் பண்ணி பாக்குறான். அவன் தான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துட்டான் இல்லையா, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதே சமயம் டிவியில வேற இவன் லஞ்சம் வாங்கி வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த போட்டுடுறாங்களா. இது ஜெனியோட அம்மாவுக்குமே தெரிஞ்சிருது. அவங்களுமே டென்ஷன் ஆயிட்டு இவனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கும் போன் எடுக்கவே இல்ல. இங்க லீ என்ன பண்றான், அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க பார்க் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி பாக்குறான். கூடவே சீஃப் யாங் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்க வேலைக்கு சேரணும் அப்படின்னா அவங்களுக்கும் மென்டல் ப்ராப்ளம் இருக்கணும் இல்லையா. சோ சீஃப் யாங் வந்து அவரோட மென்டல் ஏஜ் வெறும் 6 தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்க வந்து சேர்ந்திருக்காரு. இந்த தெய்வ திருமகள் படத்துல விக்ரம் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் சீஃப் யாங்குமே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க கூட்டி பெருக்கிற வேலையை தான் அவருக்கு கொடுத்திருக்காங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது பார்க் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருக்கு அடுத்தபடியா ஒரு ஹெட் நர்ஸ் இருப்பாங்க. அந்த ஹெட் நர்ஸ் 2 டாக்டர்ஸோட எங்கேயோ போறதை லீ பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். எங்கேயோ போறவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க, இவங்க எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி இவன் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். ஆனா அங்கதான் எங்கேயோ அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஸ்மெண்ட்டுக்கு போற வழி இருக்கும் போல இருக்கு. அங்கதான் ஒரு சீக்ரெட் வார்டு இருக்கு, அதுலதான் பார்க்க வச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கு அது தெரியவே இல்ல, சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். அதே சமயம் சீஃப் யாங் என்ன பண்றாரு, ஃபைல் ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்படின்றதுக்காக சுத்தம் பண்ற மாதிரியே ஃபைல் ரூம்குள்ள போய் தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர்
சுத்தம் பண்ற குப்பை ட்ராலி இருக்கு இல்லையா, அதை ரூமுக்கு வெளியவே வச்சுட்டு வந்துடுறாரா. இதை அந்த ஹெட் நர்ஸ் பாத்துடுறாங்க. வேகமா போய் அந்த ஃபைல் ரூம் ஓபன் பண்றாங்களா. இந்த சீஃப் யாங் கை நிறைய ஃபைல் அழித்து இந்த ரூம்ல இருந்து நான் குப்பையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து குப்பையில போடுறாரா. இவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறனால இவர் திட்டவும் முடியாதா. அதனால ஃபைல் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அவர் அந்த குப்பை பேஸ்கெட் இருக்கிற ட்ராலில கேமரா வச்சுக்கிட்டு அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா போல இருக்கு. நேரா லீ கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. நான் அந்த ஃபைல் ரூம்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, மேபி அங்க அந்த சீக்ரெட் வார்டு இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நார்மலா இங்க பேஷண்டா வரவங்க குணமாகி வெளியில போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த சீக்ரெட் வார்டுல இருக்கிற பேஷண்ட் எல்லாமே சொத்து பிரச்சனைக்காக இங்க வந்தவங்க. இப்ப நார்மலா யாருக்காவது சொத்து பிரச்சனை இருக்கு, யாராவது ஒருத்தவங்க சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து இந்த டாக்டர் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து ஒப்படைச்சிடுறாங்க. அந்த டாக்டர் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் ஒரு சீக்ரெட்டா பேஸ்மெண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க ரூமரா கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப பேஸ்மெண்ட் இருக்குன்னா ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம், பார்க் அங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த சீக்ரெட் வார்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. கேமரா மூலியமா தான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா. அடுத்த நாளே இவ நேரா அந்த டாக்டர்கிட்ட வந்துடுறா. எங்க அண்ணன் எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால அவங்க கிட்ட இருந்து சொத்து பத்திரத்துல எனக்கு கையெழுத்து வாங்கி கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட வந்து சொல்றாளா. அடுத்த நிமிஷமே லீய தூக்கிட்டு போய் பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த சீக்ரெட் வார்டுல போட்டுடுறாங்க, அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற வார்டுல. அங்க போனதுமே யாரோ கொடூரமா கத்துற சத்தம் கேக்குது. இவனும் பயந்து போய் கேக்குறான், இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி. இது இங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட், அடுத்தது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி வேற அவனை நல்லா பயமுறுத்தி விட்டுட்டு போறாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க போல இருக்கு. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அதை மைக் மூலியமா மத்த பேஷண்ட் எல்லாத்தையும் கேட்க வச்சு அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாருக்கும் ரோல் கால் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்களா. ரோல் கால் அப்படின்னா அங்க செல்லுல இருக்கிற பேஷண்ட் எல்லாருமே வெளியில வந்து நிக்கணுமா. அந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வர மாதிரி வந்து எல்லா பேஷண்ட்டையும் பத்திரத்துல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி மிரட்டுவார் போல இருக்கு. அதுதான் ரோல் கால். எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறாங்க. சரி இப்பயாவது இங்க பார்க் இருக்காங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் பாக்குறான். அங்க எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறாங்க. அங்க எங்கேயுமே பார்க் இல்ல. ஆனா 7ஆம் நம்பர் ரூம்ல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரவே இல்ல. ஒருவேளை அங்க பார்க் இருப்பாங்களோ அப்படின்னு தான் இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அங்கதான் பார்க் இருக்காங்க. அவங்களுக்கு தான் உடம்பு ரொம்ப முடியல இல்லையா. அவங்களால எழுந்திருச்சு நடந்து வரவே முடியல. எழுந்து 2 அடி எடுத்து வச்சதுமே தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. இந்த டாக்டர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயே சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே வரான். நேரா லீ கிட்டையும் வந்து சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவனுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் தான், ஆனா இங்க தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஓ என் தங்கச்சி தான் இந்த வேலையெல்லாம் உன்னை பார்க்க சொன்னாலா அப்படின்ற மாதிரி அவன் அந்த டாக்டர் கிட்டே சண்டைக்கு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்க்கோட ரூமுக்கு போறான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வர முடியல அப்படின்னு தெரிஞ்சதும் இனிமே நீங்க இந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது, உள்ளேயே இருங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு உள்ளேயே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்களை சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. யாரும் யாருகிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. சரி இப்பயாவது அந்த 7ஆம் நம்பர்ல இருக்க பேஷண்ட் வருவாங்கன்னு சொல்லி பாக்குறான். சாப்பாடு நேரம் அந்த ரூமுக்கு போகுது. அவங்க வெளியே வரவே இல்ல. சாப்பிடுற இடத்துல பக்கத்துல இருக்கவங்க கிட்டயாவது விசாரிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது பார்க்க பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்க தான் பேசக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்காங்க இல்லையா. அதனால எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. யாரும் இவங்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ என்ன பண்றான், சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்க பிரச்சனை பண்றான். நான் ஒரு மகாராணி, எனக்கு என்ன இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு உடனே ஆம்லெட் வேணும், ஆம்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் இப்படி இந்த மாதிரி ரகலை பண்ணதுனால இவனை புடிச்சிட்டு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் மைக் செட் பண்ணி மத்தவங்க எல்லாரும் இவன் கத்துறத கேட்க வைப்பாங்களே, அந்த மாதிரி மைக் செட் பண்ணி தான் இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால அந்த வழியிலயுமே இந்த லீ என்ன பண்றான், கங்சுக்கு என்ன சாகல, கங்சு கண்டிப்பா திருப்பி வருவான், நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்குவேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் தப்பு பண்ணிருக்கேன்னா அது என் பையனுக்கு மட்டும்தான், அவனை நான் கஷ்டமான சூழ்நிலையில தனியா விட்டுட்டேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் சொல்றான். இது எல்லாமே மைக் மூலியமா பார்க்குக்கும் கேக்குது. இப்ப லீ சொன்ன எல்லா விஷயமுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி லீ பரோல் ரிவ்யூக்காக பார்க்க வந்து விசாரிச்சிருப்பான் இல்லையா. அப்போ பார்க் லீ கிட்ட சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. இது நான் ப்ராசிக்யூட்டர் லீ கிட்ட சொன்ன விஷயம், அப்படின்னா ப்ராசிக்யூட்டர் லீ இங்கதான் இருக்காரா அப்படின்றது பார்க்குக்குமே தெரியுது. அதே சமயம் இந்த சீஃப் யாங் என்ன பண்றாரு, குப்பை பொறுக்கிறன்ற பேர்ல நேரா யாரோ ஒரு டாக்டர் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வருவானா, அவன் பின்னாடியே இவருமே இங்க வந்துடுறாரு. இவர் நார்மலா இருந்தா மிரட்டி வெளியே அனுப்பலாம், இவர் இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்காருன்றதுனால அவங்களும் எதுவும் சொல்லல. சரி இப்போ எல்லா ரூம்லயும் குப்பை எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் ஒரு ரூமா குப்பை எடுத்துக்கிட்டே இருக்காரா. அப்ப பார்க்கோட ரூமுக்கு போய் அங்க பார்க் இருக்கிறதையும் பாத்துடுறாரு. அவர் வச்சிருக்க அந்த சீக்ரெட் கேமராவில பார்க்குமே ரெக்கார்ட் ஆகிடுறாங்க. அங்க இருந்து வெளியில வரும்போது பாக்குறான் லீய ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொலன்னு தூக்கிட்டு வந்து போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவா என்ன பண்றா, லாயர் ஹவாங்கோட கால் ஹிஸ்டரி கிடைச்சது இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது இவர் லீ வளர்ந்த அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவனும் நேரா அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போய் விசாரிக்கிறா. அந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டர் சொல்றாரு, ஆமா மேடம், லாயர் ஹவாங் இங்க வந்தாரு, அவரோட அண்ணன் பையன் சின்ன வயசுல காணாம போயிட்டானா, ஒருவேளை அந்த பையன் லீயா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு விசாரிக்கிறதுக்கு தான் இங்க வந்தாரு. லீயோட சின்ன வயசு போட்டோவை காமிக்க சொன்னாரு, நானும் காமிச்சேன், ஆனா அவர் தேடின பையன் லீ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு.
போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அந்த டைரக்டர் சொல்றாரு. ஆனா ஜீவாவுக்கு நல்லா புரியுது லாயர் ஹவாங் லீயை தேடிதான் இங்க வந்திருக்காரு. லாயர் ஹவாங்கோட மரணத்துக்கும் லீக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ஜீவாவுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு வரலாம். அந்த டிடெக்டிவ் ஓடி வந்து இந்த மாதிரி லாயர் ஹவாங் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்னர் போன்ல பேசியிருக்கான்ற விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பர்னர் போன் இப்போ ஆன் ஆகிருக்கு. ஹான் ரிவருக்கு பக்கத்துல இருக்க பார்க்ல தான் லொகேஷனை காமிக்குது அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. இதை சேகங் மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுடுறான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போறான். இவங்க 2 பேரும் நேரா அந்த ஹான் ரிவருக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போறாங்க. யாரோ ஒரு ஆள் கையில போன் வச்சிருக்கான், அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி நேரா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக லாயர் ஹவாங்க கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அவன் பயந்து போயிடுறான். மேடம், நான் ஒரு சாதாரண திருடன் மேடம், அதனாலதான் உங்களை பார்த்தது நான் பயந்து போய் ஓடனேன். கொலையெல்லாம் நான் பண்ண கிடையாது மேடம், இந்த போன் என்னோடது கிடையாது, நான் கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க எப்படி எடுத்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. யாரோ ஒரு ஆளு ரொம்ப லக்ஸரியான கருப்பு கலர் கார்ல அந்த ஹான் ரிவர் கிட்ட வந்திருக்கான். போனை தூக்கி ரிவர்ல தான் போட்டிருக்கான். ஆனா அவனோட கெட்ட நேரம் போன் வந்து தண்ணியில விழாம கொஞ்சம் முன்னாடி தள்ளி கரையிலேயே விழுந்திருக்கு. காருக்குள்ள இருந்தே தூக்கி போட்டதுனால அவன் ஆள் யாருன்னு நான் பாக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். இங்க பார்க்குக்கு தான் லீயும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்ற விஷயம் தெரிய வந்துருச்சு இல்லையா. அடுத்த நாள் ரோல் கால் அப்ப இவங்களே கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு வந்து வாண்டடா வெளியில வந்து நிக்கிறாங்க. அங்க லீ இருக்கிறதையும் பாத்துடுறாங்க. லீயுமே இவங்களை பாத்துடுறான். எதிரெதிரில தான் நின்னுட்டு இருக்காங்க. அவன் சைகையிலேயே நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சைகையிலேயே சொல்றான். ஆனா எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு இவன் ட்ரை பண்றான். ஆனா அங்கதான் யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா. சரி சாப்பிடும் போதாவது எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடும் போது பக்கத்துலயே அவன் சீட்டு பிடிச்சு வைக்கிறான். அப்ப கூட யாரோ ஒருத்தன் ஓடி வந்து முன்னாடி அந்த சீட்ல உட்காந்துக்கிறான். இவனால பார்க் கிட்ட பேசவே முடியல. அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சீஃப் யாங் எல்லா ரூம்லயும் போய் குப்பை எடுப்பாரு இல்லையா, அதே மாதிரி பார்க்கோட ரூமுக்கும் போறாரு. ஆனா இவர் தனியெல்லாம் விட மாட்டாங்க. கூடவே ஒரு டாக்டர் பின்னாடியே வந்துட்டே இருப்பான். அங்க குப்பை அடிச்சு அவர் பாட்டுக்கு வந்துடணும். இவன் இவராலையுமே பார்க் கிட்ட பேச முடியாது. ஆனா கரெக்டா சீஃப் யாங் பார்க்கோட ரூமுக்கு போகும்போது லீ என்ன பண்றான், அவனோட ரூம்ல இருந்து கத்தி சத்தம் போடுறான். என்னடா செல்லுது, எதுக்காக என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க, என்ன வெளியே விடுங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றானா. அதனால அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே நேரா லீயோட ரூமுக்கு ஓடி போயிடுறாங்களா. சோ சீஃப் யாங் பார்க்கோட ரூம்ல தனியா இருக்காரு. அப்ப நேரா பார்க்கிட்ட போய், நானும் லீயும் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கோம், கண்டிப்பா உங்களை காப்பாத்துவோம், உங்க பையன் கங்சுக்கையும் நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இதை கேட்டு பார்க் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க எப்பவுமே கையில அவங்களோட ஃபேமிலி போட்டோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. சின்ன வயசு கங்சுக், சேர்மன் லீ, அப்புறம் இவங்க 3 பேர் இருக்க போட்டோ கையிலேயே வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை தூக்கி சீஃப் யாங் கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க தான் கங்சுக்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கங்சுக் யாருன்னு தெரிஞ்சாதானே கண்டுபிடிப்பாங்க. அதனால அந்த போட்டோவை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துடுறாங்களா. அதை எடுத்துட்டு நேரா லீயோட ரூமுக்கு போனா, லீ இவ்வளவு நேரம் கலாட்டா பண்ணா இல்லையா, அதனால அவனை பிடிச்சி கட்டில கட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவர் நைஸா உள்ள போய் லீ கிட்ட சைகை காமிச்சிட்டு அந்த போட்டோவை அவன் ரூம்ல இருக்கிற குப்பை கூடைக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் ட்ரை பண்றான். ஆனா இவனை பெட்டோட சேர்த்து கட்டி போட்டதுனால இவனால அதை போய் எடுக்கவும் முடியாது. ஆனா அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா இவன் தான் கங்சுக் அப்படின்ற விஷயம் இவனுக்கு கண்டிப்பா தெரிய வந்துரும். எப்படி அதை எடுத்து பார்க்க போறான்றது தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் பாய்.